சொல்கிறது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னும் போது இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அவருக்கு. தளபதி படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா கில்லி பார்த்தீங்களே, அதை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம்ல, அந்த வைபு எப்பவுமே இருக்கும். அதுதான் தளபதி ஸ்பெஷல். வந்து ரீரிலீஸ் ஆன கில்லியே அவ்வளோ கோடிக்கு வந்து நாங்கள் ப்ராஃபிட் கொடுத்தவங்க. அப்படியெல்லாம் லீக் ஆன படத்தை பார்த்தவங்க வேற தளபதி ஃபேன்ஸ் ஒருத்தர் கூட வந்து லீக் ஆன படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அது எங்கே வேணா நாங்கள் சூடத்தில் அடிச்சு கூட சத்தியம் பண்ணுறோம். நான் பார்க்கவே இல்லைங்க, சத்தியமாக. யார் பார்த்தாலும் அது பார்த்த மாதிரி. இப்போ பாருங்க, பார்த்தவங்க எல்லாம் முக்கால்வாசி பார்த்து தான் இருப்பாங்க. ஆனால் அவருக்காக தீர்ப்பு என்னன்னு தான் நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சு. அதுதான் என்றைக்குமே அவரோட ஃபைனல் மூவி இல்லை, ஃபைனல் மூவினோட இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எப்படி பண்ண இதோட மாசா இருந்திருக்கும். சிஎம் விஜய் சாரா இல்லை இளைய தளபதி விஜய் சாரா? இளைய தளபதி விஜய் சார். ஓகே, ஒன் வேர்ட் அபவுட் தளபதி விஜய் சார். ஒன் வேர்டுனா அவர் என்ன சொல்கிறது, எங்கள் அண்ணன் மூவிக்காகவே ஃபர்ஸ்ட் டே ஷோக்காகவே அங்கேருந்து என்ன தான் வேலை இருந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வரேன். எஸ்பெஷலி அந்த டைட்டில் கார்டை விட்னஸ் பண்ணணும், முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு டைட்டில் கார்டு போடும்போது. சிஎம் மாமா அதை போட்டோன்னே எல்லாருமே எழுந்து நின்று கத்தி, அது ஒரு மாதிரி செம்ம வைபாக இருந்தது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அது ஆக்சுவலி நீங்கள் ஃபீல் பண்ணால் அது உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் சூப்பர், இப்போ ரிலீஸ் ஆனதும் சூப்பர் தான். அவங்க இன்னும் இல்லை, கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான், அவ்வளோதான். நேற்றுலாம் இதை பற்றி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் சீயிங் ஹிம் இன் த ஸ்க்ரீன் அண்ட் ஆல். ஸோ ஐ திங்க் நான் அழுதுருவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அழுதுருவேன். பிகாஸ் வெரி இமோஷ்னல். அவர் கூட எங்களோட பாண்ட் வந்துட்டு யாருக்குமே புரியாது, சில பேருக்கு தான் புரியும். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பாண்ட். சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துட்டுருக்கோம். எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்கணும்னு தோணுது. சின்ஸ் நானுமே வந்துட்டு டிவிக்கு சப்போர்ட்டர்னால இன்னுமே நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம சைடில் இருந்து அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படி தான் நம்ம அதே வழியில் தான் போகணும்னு தோணுது. இல்லை, உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு பேசியிருக்காங்க. ஸோ ரைட், மூவி சூப்பராக இருந்துச்சு, நல்ல விஷயம் சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இது வந்து நம்ம தள்ளி வச்சிட்டோம். இது முன்னாடியே வர வேண்டியது. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. இப்போ எங்களுக்கும் ஏமாற்றம் வரும்ல, நாங்களும் ஏமாந்துருக்கோம்ல. திடீர்னு நீட்டு தேர்வு வைக்கும் போது நாங்கள் மறுபடியும் ஸ்டாப் பண்ணால் இன்னும் ரசிகர்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடும். சரி, இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். என்னென்னா ஜந்தர் மந்தர் தானே பேசுகிறீங்க. ஓகே, ஸோ போலீஸ் ப்ரூட்டாலிட்டி பண்ணது தப்பு. அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் இருக்குது. ஆனால் நம்மளோட ஸ்டாண்டிங் வந்து டிஃப்ரெண்ட். அவங்க வந்துட்டு ஃபேர் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க, நம்ம வந்து நீட் பேன் பண்ணுங்கன்னு கேட்குறோம். நம்ம பொறுமையாக இருந்தால் தான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்ம ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரையும் சட்டசபை யாராவது பார்த்துருப்போமா? உட்காந்து பார்க்குறோம்ல, ஒவ்வொரு மூமெண்ட்டை பார்த்துட்டு ரசிக்கிறோம்ல. இதுக்கு மேலே என்ன வேணும்?